சமஷ்டி நோக்கி பயணிக்கவே பொது வேட்பாளர். தமிழர்களின் நலன்களை விற்க வேண்டாம் என சுமந்திரனிடம் விக்னேஸ்வரன் கோரிக்கை. முல்லைத்தீவில் தீவிரமடையும் சட்டவிரோத மண்ணகழ்வு, கண்டுகொள்ளாத அதிகாரிகள், மக்கள் குற்றச்சாட்டு. கனியமணல் அகழ்வுக்கு கடும் எதிர்ப்பு, தலைமன்னாரில் போராடிய மக்கள், திரும்பிச் சென்ற பணியாளர்கள். பர்தா அணிந்ததால் வெளிவராத உயர்தர பெறுபேறுகள், அளிக்கப்பட்டுள்ள முறைப்பாடு. ஜனாதிபதி தலைமையில் ஆரம்பிக்கப்பட்ட புதிய கல்வித்தளம். வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் எனது தந்தையே, நாமல் பெருமிதம். ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்து பேசிய பிரபாகரன், ஆதாரங்கள் எம்மிடம் உள்ளன. டக்ளஸ் தேவானந்தா. இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கடன் வழங்கிய நாடுகளின் குழு கூட்டம் அடுத்த வாரம். சட்டவிரோதமாக நடத்தப்படும் 900 சாரதி பயிற்சி பாடசாலைகள். திருகோணமலையில் கிழக்கு ஆளுநரினால் பல்நோக்கு மத்திய நிலையம் திறந்து வைப்பு. தென்னிலங்கை அரசியலில் பரபரப்பு, ஜனாதிபதி தேர்தல் பிற்போடப்படுமா? வெளியான தகவல். தொடர்வது விரிவான செய்திகள். எமது நிலைமையை இன்னும் ஸ்திரப்படுத்தி எம்மை சமஷ்டியை நோக்கி எடுத்து செல்வதே தமிழ் பொது வேட்பாளர் என்ற பதவி நிலை என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். அவர் ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள கேள்வி பதில் நிகழ்வில் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை முன்னிறுத்த வேண்டுமென்று ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட பின்னர் 2011 அளவிலிருந்து கூறி வந்தவர் ஆசிரியர் திருநாவுக்கரசு அவர்கள். அக்கோரிக்கை அப்பொழுது தமிழ் மக்களால் ஆழமாக சிந்திக்கப்படவில்லை. நண்பர் சுபாதிலிங்கம் அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் நின்றிருந்தாலும் தமிழ் மக்களின் ஒரு பிரதிநிதியாக தமிழ் மக்களால் அரங்கேற்றப்படவில்லை. ஆனால் 2009 பின்னரான வடகிழக்கு அரசியற்களம், மத்திய அரசாங்கம் வடகிழக்கு தமிழ் மக்கள் விடயத்தில் நடந்து கொண்டு வந்த விதம், நாம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு வரப்பட்ட விதம், முதலமைச்சராக நான் பெற்றுக்கொண்ட அனுபவம், இவையாவும் என்னை சிந்திக்க வைத்தன. உதாரணத்துக்கு 2014 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் வாரத்தில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை அவரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் அவரின் அழைப்பின் பேரில் சுமந்திரன் அவர்களும் முதலமைச்சராக அப்போதிருந்த நானும் சந்தித்தோம். எமது மாகாண சபை சார்பான நடைமுறை கோரிக்கைகள் யாவை என்று அவர் கேட்டிருந்தார். நாம் அவற்றை எழுத்திலிட்டு அவரிடம் கையளித்தோம். சுமார் 10-12 விடயங்களை கூறியிருந்தோம். எல்லாவற்றையும் பரிசீலித்து பார்த்து எமக்கு அவற்றை நாம் கோரியவாறு நல்குவதாக வரும் அவரின் செயலாளரான லலித் வீரதுங்கவிடம் பொறுப்பெடுத்தனர். நாமும் மகிழ்வுடன் விடைபெற்றுக் கொண்டோம். ஆனால் நாம் கோரிய எதுவும் வழங்கப்படவில்லை. உதாரணத்துக்கு அப்போது இந்த சிங்கள இராணுவ ஆளுநரை மாற்றி ஒரு தமிழ் பேசும் சிவில் சமூக பிரமுகர்களை அந்த இடத்துக்கு நியமிக்கும்படி கூறியிருந்தோம். அப்போது இருந்தவரின் காலம் ஜூலை மாதம் வரை நீடிக்கும் என்று, அதன் பின்னர் எமது கோரிக்கை கட்டாயமாக நிறைவேற்றப்படும் என கூறியிருந்தார். நாம் ஜூலை வரை காத்திருந்தோம். திரும்பவும் அதே இராணுவ அலுவலரை ஜனாதிபதி மஹிந்த ஆளுநராக நியமித்தார். இவ்வாறு எமது கோரிக்கைகளுக்கு நேர்மாறாகவே மத்திய அரசாங்கம் நடந்து வந்து கொண்டிருப்பதை அவதானித்தேன். இந்த நாட்டில் ஒரு இனவழி ஆட்சி நடைபெற்று வருவதை நான் அவதானித்தேன். இந்த நிலையில் தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகளை முன்னிறுத்தும் மற்றும் வெளிக்கொண்டு வரும் ஒரு களமாக தமிழ் பொது வேட்பாளர் நிலைமையை நாம் மாற்றலாம். முக்கியமாக வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் தமது மக்கள் தீர்ப்பை சர்வதேச வழிநடத்தல் ஊடாக பெற எத்தனிக்கிறார்கள் என்ற கருத்தை ஊரறிய, நாடறிய, உலகறிய பறைசாற்ற தமிழ் பொது வேட்பாளர் உதவி புரிவார். வடகிழக்கு தமிழ் மக்களின் மனோநிலை என்ன என்பதை வெளிக்கொண்டு வர மக்கள் தீர்ப்பானது உதவும். அதனை சர்வதேசம் நடத்த வேண்டும் என்ற கருத்தை வெளிக்கொண்டு வர தமிழ் பொது வேட்பாளர் உதவுவார். அவருக்கு தமிழ் மக்களின் பெருவாரியான வாக்களிப்பதன் மூலம் ஜனாதிபதி தேர்தலை எம் சார்பில் திசை மாற்றலாம். சிங்கள வேட்பாளர்கள் எந்தெந்த கருத்துக்களை மக்கள் முன்வைத்தாலும் தமிழ் மக்களின் கருத்துக்கள், அபிலாசுகள், குறிக்கோள்கள், எதிர்பார்ப்புகள் இவைதான் என்ற கொள்கை விளக்க அறிவிப்பை உலகறிய செய்யலாம். எமது கொள்கை விளக்க உரைகள் தமிழ் மக்கள் பரந்து வாழும் நாடுகளிலெல்லாம் ஒளி மூலமாக எதிரொலிக்கும். வடகிழக்கினுள் சிறைப்பட்டிருக்கும் எமது சிந்தனைகள் உலகெங்கிலும் சிதறடித்து பறக்க தமிழ் பொது வேட்பாளர் உதவி புரிவார். தமிழ் பொது வேட்பாளர் தேர்தலில் வெல்ல போட்டியில் கலந்து கொள்ளப் போவதில்லை. போட்டி முடிவு அவருக்கு முக்கியமல்ல. போட்டியில் கலந்து கொண்டு மக்களை ஒன்றிணைப்பதே அவரின் கடமையாகும். இன்னாரை ஒரு பொது வேட்பாளராக தமிழர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள் என்ற உண்மையே சிங்கள வேட்பாளர்கள் தமிழர்களுக்கு எதனை தருவார்கள் என்று அவர்களின் உள்ள கிடக்கைகளை வெளிக்கொண்டு வர உதவும். அவற்றை வைத்து பேரம் பேச நாம் முனையக்கூடாது. உண்மையில் எமது நிலையை இன்னும் ஸ்திரப்படுத்தி எம்மை சமஷ்டியை நோக்கி எடுத்து செல்ல வல்லதே தமிழ் பொது வேட்பாளர் என்ற பதவி நிலை. வடகிழக்கு மக்களின் மக்கள் தீர்ப்பை பெற சர்வதேச நாடுகள் முன்வர வேண்டும் என கோருவது எவ்வாறு சமஷ்டி கோரிக்கையை வலுவுற்றதாக்கும். நாம் சமஷ்டி கோரி தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தவில்லையே. நாம் எமது குறைகளை
நிலைகளை நிர்பந்தங்களை அகில உலகுக்கு எடுத்துரைக்க உள்ளோம். சமஷ்டியை தா என்று தமிழ் பொது வேட்பாளர் கேட்கப் போவதாக ஜார் சுமந்திரனுக்கு கூறினார்களோ நான் அறியேன். அடுத்து அவர் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சிகளே இதனை முன்னெடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். சிவில் சமூக செயற்பாட்டாளர்களின் ஆலோசனைகளை மட்டும் வழங்கலாம் என்றுள்ளார். ஒரு சமூகத்தின் சமூக சேவையாளர்கள் செயற்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகளுக்கு வாக்குகள் வழங்கும் மக்களிடையே இருந்து வருகின்றவர்கள். அவர்கள் அந்நியர்கள் அல்ல. சுமந்திரன் மனதில் ஒரு தர அபிப்பிராயம் தப்பாக குடிகொண்டுள்ளது. ஒருவர் எப்பாடுபட்டாவது பாராளுமன்ற உறுப்பினராக வந்தால் அதன்பின் மக்களுக்கு பேச இடமில்லை என்று நினைக்கிறார். சுமந்திரனின் அக்கருத்துப்படி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலில் வென்றுவிட்டால் அடுத்த 5 வருடங்களுக்கு தான் தோன்றித்தனமாய் நடந்து கொள்ளலாம் என்பதே ஆகும். இன்று மக்களும் தமிழ் அரசியல் தலைவர்களும் சேர்ந்தே பொது தமிழ் வேட்பாளரை முன்னிறுத்த முன்வந்துள்ளார்கள். அதில் எந்த தவறும் இல்லை. மத்திய அரசில் பதவி வகிக்கும் ஒருவருக்கு ஒத்திசைக்க எண்ணி எமது மக்களை புறக்கணிக்க முன்வருவோரை தமிழ் சமூகம் மன்னிக்காது. மக்கள் சார்பில் இந்த செயற்பாட்டில் ஈடுபடுவதாக இருந்தால் சுமந்திரன் எம்முடன் சேர்ந்து பயணிக்கட்டும், இல்லையேல் ஒதுங்கி இருக்கட்டும். சிங்கள வேட்பாளர்கள் நலன் கருதி தமிழ் மக்களின் நலன்களை விற்காது இருக்குமாறு அன்புடன் அவரை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு பிசுவமடு நெத்திலி ஆறு பகுதியில் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் பல விவசாயிகளின் வயல் நிலங்களில் இரவு பகலாக தொடர்ச்சியாக காணி உரிமையாளர்களின் அனுமதியின்றி சட்டவிரோதமான முறையில் உழவு இயந்திரங்களின் மூலம் மண் இடம்பெறுவதாக அப்பகுதி விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இச்சம்பவம் தொடர்பாக புதுக்குடியிருப்பு போலீசார், கனியவள பிரிவினர் மற்றும் பொது அமைப்புகள் யாருமே கண்டுகொள்ளவில்லை எனவும் இதன் காரணமாக அப்பாவி விவசாயிகள் பல வழிகளிலும் பாதிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் நெற்றிக்கை மேற்கொள்ளும் பொழுது காட்டு யானையின் தொல்லை ஒவ்வொரு வருடமும் இடம்பெறுவதாகவும் வயல் அறுவடை முடிந்ததும் மணல் கொள்ளை இடம்பெறுவதாகவும் இதனால் பாரிய அளவில் வயல் நிலங்கள் சீர் செய்வதற்கான பணச்செலவு ஏற்படுகின்றது. இச்சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிலையங்களிலோ வேறு எவரிடமோ முறைப்பாடு செய்ய முடியாத நிலையில் மணல் கொள்ளையர்களினால் பெரும் அச்சுறுத்தலாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் தனிமையில் தமது வயல் நில பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவதற்கு முடியாத அச்ச நிலை தோன்றியுள்ளதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக உரிய தீர்வுகளை பெற்று விவசாய நிலங்களில் மணல் அகழ்வை தடுத்து நிறுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை சாகிரா கல்லூரியில் 70க்கும் மேற்பட்ட மாணவிகளின் உயர்தர பெறுபேறுகள் பரீட்சையின் போது பர்தா அணிந்ததால் இடைநிறுத்தப்பட்டது குறித்து கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு இன்றைய தினம் பெறுபேறுகள் வெளிவராத மாணவிகளால் அளிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் திணைக்களத்தின் விதிமுறைகளுக்கு அமைவாக காதுகளை மறைத்து பர்தா அணிந்து பரீட்சை எழுத முடியாத நிலையில் இம்மாணவிகள் அவ்வாறு பரீட்சைகள் எழுதியதால் பெறுபேறுகள் இடைநிறுத்தப்பட்டதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதனால் தாம் எதிர்கொண்டுள்ள இக்கட்டான நிலைமை குறித்து ஆளுநரின் கவனத்துக்கு கொண்டு வந்த மாணவிகள் தமக்கு உரிய தேர்வை பெற்றுத்தர நடவடிக்கைகளை எடுக்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளனர். மாணவர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களுடைய பிரச்சினைகள் குறித்து பரீட்சைகள் திணைக்களத்துடன் கலந்துரையாடி உரிய தீர்வை பெற்று தருவதாக மாணவர்களிடம் உறுதியளித்தார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறிகட்டுவான் கடற்பரப்பில் சடலம் ஒன்று கரையொதுங்கியுள்ளது. குறித்த சடலமானது நேற்றைய தினம் கரையொதுங்கியுள்ளதுடன் அது ஆணொருவரின் சடலம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் சடலமாக மீட்கப்பட்டவர் யார் என இதுவரை என காணப்படவில்லை. சடலம் மிகவும் சிதைவடைந்து காணப்பட்டுள்ள நிலையில் சடலமானது மீட்கப்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது குறித்து மேலதிக விசாரணைகளை ஊர்காவல்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கை இளைஞர் சமூகத்துக்காக பொது கற்றலுக்கான கல்வி தளமாக publiclearn.lk எனும் உத்தியோகபூர்வமாக அறிமுகம் செய்யும் இணையதள நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நடைபெற்றுள்ளது. குறித்த நிகழ்வானது நேற்றைய தினம் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. பொது கற்றல் அதாவது பப்ளிக் லேர்ன் என்பது உலகின் முன்னணி பல்கலைக்கழகங்களிலிருந்து இலவச பாடநெறிகளை பயனர்களை வழிநடத்தும் ஒரு தளமாகும். இந்த தளமானது ரீஜன் குளோபல் நிறுவனத்தினால் இயக்கப்படுவதோடு இலங்கையில் இதனை அறிமுகப்படுத்த இங்கிலாந்தில் உள்ள புலம்பெயர் இலங்கையர்களால் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி, இன்று நாம் அறிவு நிறைந்த சமூகத்தில் வாழ்கின்றோம். அந்த சமூகத்தில் போட்டித்தன்மையுடன் முன்னேறுவது அவசியம். கல்வியில் நாம் முன்னணி நாடாக இருப்பதனால் இது கடினமான காரியம் அல்ல என்று நான் நம்புகின்றேன். தற்போது கல்வித்துறையில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றோம். இந்த புதிய திட்டம் அதற்கு நல்ல பங்களிப்பை வழங்கும்.
எதிர்காலத்தில் வகுப்பறைகள் மற்றும் சுவர்களின்றி பாடசாலைக்கு வெளியிலான கற்றல் வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டியிருக்கும். அவ்வாறான திட்டமே இன்று தொடங்குகின்றது. வகுப்பறைகளில் திறமையான மற்றும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களின் பற்றாக்குறை சவாலை சமாளிக்க இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். இந்த வேலை திட்டம் இலங்கை மக்களின் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கும் நாட்டில் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் எனக்கு ஒரு தனித்துவமான வாய்ப்பாக இருக்கும். மேலும் 21ஆம் நூற்றாண்டின் பொருளாதாரம் என்ன என்பதை நாடாளுமன்றத்தில் உள்ள சிலர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்களுக்கும் சில வகுப்புகளை நடத்தலாம் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலிகளை தோற்கடித்து வடக்கு கிழக்கு மக்களுக்கு உண்மையான சுதந்திரத்தை வழங்கியவர் 5வது நிறைவேற்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டம் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் நாமல் ராஜபக்ச மேலும் கூறியதாவது: சஜித் பிரேமதாசு அனுரகுமார திசநாயக்க வடக்கிற்கு சென்று 13வது திருத்தச் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என தெரிவித்தனர். ஆனால் என்னுடைய தந்தையார் அதிபர் மஹிந்த ராஜபக்ச விடுதலை புலிகளை தோற்கடித்து உண்மையான சுதந்திரத்தை வடக்கு மற்றும் கிழக்கு மக்களுக்கு வழங்கியுள்ளார். வடக்கு கிழக்கு மக்கள் 13வது திருத்தச் சட்டத்தினூடாக வாக்களித்து முதலமைச்சரை நியமிப்பதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் வடக்கில் வாக்களிக்கும் உரிமையை கூட விடுதலை புலிகள் மட்டுப்படுத்தியிருந்தனர். ஆனால் 13வது திருத்தம் ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. வடக்கின் அபிவிருத்தி பற்றி பேசாமல் தேர்தலை எதிர்பார்த்து அரசியல் ஆதாயங்களுக்காக ஏனைய கட்சிகள் வடக்கில் இவ்வாறு பேசுவது உண்மையில் வருத்தம் அளிக்கின்றது. எனவே 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன்னர் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். இது குறித்து அவரும் பேசவில்லை. 13வது திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் அது பற்றி ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் வடக்கில் இந்த விளையாட்டை ஆடுவதனால் மக்களின் உணர்வை கருவியாக பயன்படுத்தினர் என அவர் மேலும் தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ரணில் விக்ரமசிங்கவை புகழ்ந்து பேசியுள்ளார். அது தொடர்பான ஆதாரங்கள் தம்மிடம் உள்ளதாக கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். சமகால நிலைமைகள் தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் உள்ள அமைச்சரின் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 90ஆம் ஆண்டு திரும்பி கொழும்புக்கு வரையக்கில் எல்லா ஊடகங்கள் அன்றைக்கு இருந்த ஊடகங்கள் வேறு எல்லாருக்கும் நான் கூப்பிட்டு சொன்னான், இபிடிபி தவறென்றால் நீங்கள் தாராளமாக இபிடிபியை பற்றி எழுதுங்க, நான் அதில் தலை போட போகிறதில்லை. ஆனால் அதே நேரத்தில் இபிடிபியினுடைய கருத்தையும் கேட்டு எழுதுங்க. இபிடிபி அதை பற்றி என்ன சொல்லுது? நான் இப்போ பிரபாகரன மாதிரி இப்படி சொல்ல போகிறதில்லை, இது துன்பியல் சம்பவம் என்று சொல்ல போகிறதல்ல. அல்லது இந்த ஆனந்தி பிபிசியில் கேட்குற கேள்வியில் செட் பண்ணி கொடுத்தா நான் கேட்குறது, அவள் கேட்குறா என்ன புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு மக்கள் போய்க்கல உங்களுடைய இயக்கத்தினர் அந்த வீடுகள் எல்லாத்தையும் அபகரிக்கிறீங்களாமே. சொல் அப்படியா, நான் என்னுடைய நிதித்துறை செயலாளர்கிட்ட கேட்டு சொல்கிறேன். தலைமையேண்டா அப்படி இருக்க முடியாது. நான் என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நோ செய்திருக்கிறோம் என்றால் அதில் இருக்கக்கூடிய நியாயத்தை சொல்லுவேன், பிழை என்றால் நான் அதுக்கு மன்னிப்பு கேட்பேன், எல்லாம் பரிகாரம் காணுவேன். இதுதான் என்னுடைய இது. அப்படி கணக்கு நான் உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ கிட்டடியில் நீங்கள் அந்த பிரபானுடைய சர்வதேச அந்த பத்தியாளர் மாநாடு நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அவருடைய இப்படி இருக்கிறார் என்றால் அவருடைய வலது பக்கம், இது வலது இடது பக்கத்தில் பாலசிங்கம், மற்றது தமிழ்ச்செல்வன், இங்கால கருணா, பதுமன், அங்கே ரெண்டு இவ்வளோ பேரும் இருக்கணும். அப்போ அதில் ஏன் தாங்கள் இதில் ஒரு மேசையில் இறக்கி தட்டினால் உஷார் வந்துடும் சார். சரி, அப்போ இதில் கேட்கினம். அப்போ அவர் ரணில் விக்ரமசிங்கா பற்றி சொல்கிறார். அவர் ஒரு நல்லவர் வல்லவரார். ரணில் விக்ரமசிங்க நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். ரணில் விக்ரமசிங்கா அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும், அதால் நாங்கள் அவரோட பேச்சுவார்த்தைக்கு போகிறோம்ட்டு பிரபாரனும் பாலசிங்கமும் சொல்லினோம். வேண்டாம் உங்களுக்கு அதை நான் அனுப்பலாம், நீங்கள் திருப்பி ரீவைன் பண்ணி போவிடலாம். அல்லது இதை இப்படி சொல்லி அந்த சினிமா பாட்டில் இந்த பழைய பாட்டை
ரீமிக்ஸ் இது ரீமிக்ஸ் இல்லை, இது ரியல். ரீமிக்ஸில் ரியல் நீங்கள் தேவையான உங்களுக்கு நான் அனுப்புகிறேன், நீங்கள் அதை போட்டு பார்க்கலாம். அப்போ இந்த கடல் அட்டை பண்ணையை பற்றி அவர் என்ன சொல்கிறார்? அதால் வருமானம் பெறுதுன்ற உண்மைதான். ஆனால் ஜாழ் மாவட்டத்தில் அதால் கடற்தொழிலாளர்கள் பாதிக்கப்படுகின்றன. அப்போ பார்த்தா இன்னொரு ஊட அறிக்கை வந்தது. அப்படின்னா கேட்கினோம், சரி அப்படியா, நீங்கள் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு இங்கே எத்தனை சீனர்கள் கடல் அட்டை பண்ண வச்சிருக்கணும்ன்றதை கொண்டு வாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து போய் பிடுங்குவோம்ன்ட்டு ஒரு கடற்தொழில் சமாசம் அதில் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கணும். இப்போ நான் உங்களோட கேள்விக்கு நான் என்ன சொல்கிறேன் என்றால், நல்லாட்சி காலத்தில் அவேர காலத்தில் தான் 16ஆம் ஆண்டோ 17ஆம் ஆண்டு அரியாலையில் 3-4 பிறப்பு ஒரு சீன கம்பெனி எடுத்து அதை செய்தது. நாங்கள் எங்கட காலத்தில் எங்கட நல்லாட்சி என்று சொல்லலாமா? இல்லை, நாத்தலாட்சி இல்லை, என்னென்னு சொல்லலாம். சரி, அப்போ எங்கட ஆட்சியில் பல்லாட்சியில் நாங்கள் அதை அதில் மூட்டை முடிச்சோடு அனுப்பிட்டு உள்ளூர் ஒரு ஆளாக செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கு. அப்போ இதெல்லாம் பொய் தானே. அதை எடுத்து போட்ட அந்த ஊடகம் எந்த ஊடகம்? அந்த ஊடகம் ஏன் அப்படி பழைய தண்ணி அடித்து போட்டு வாந்தி எடுத்து அதை போட மாட்டேன். நாங்கள் நல்லா செய்ததை அவையில் போடினோம் இல்லை. சரி, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை இலக்கு வைத்து தற்போதைய அரசால் முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை மக்கள் மயப்படுத்துவதற்காக விசேட மக்கள் சந்திப்புகளை நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் முதலாவது கூட்டம் எதிர்வரும் 30ஆம் தேதி மாத்தறையில் நடைபெறவுள்ளது. இதற்குரிய ஏற்பாடுகளை அமைச்சர் காஞ்சன விஜயசேகர முன்னெடுக்க உள்ளார். நாளைய தினம் 16ஆம் தேதி இந்த கூட்டத்தை நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் மாத்தறையில் ஏற்பட்ட வெள்ள நிலையால் 30ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது. அதன் பின்னர் ஏனைய மாவட்டங்களிலும் அரசின் வேலை திட்டங்களை முன்வைத்து அதன் மூலம் வாக்கு வேட்டை நடத்தும் பிரச்சாரம் ஆரம்பமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு உத்தியோகபூர்வமாக கடன் வழங்கிய நாடுகளின் குழு கூட்டம் அடுத்த வாரம் நடைபெறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார். அந்த சந்திப்பின் பின்னர் இலங்கை வங்குரோத்து நிலையில் இருந்து மீள முடியும் என ஜனாதிபதி தெரிவித்தார். சிலாபம் எரிமதியான பௌத்த தேசிய பாடசாலையில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் கூற்றுப்படி சட்டவிரோதமாக நடாத்தப்படும் 900 சாரதி பயிற்சி பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பாடசாலைகளை அடுத்த வாரத்தில் தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் திணைக்களத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிஷாந்த் அனுருத்த வீரசிங்க தனது உள்ளக கணக்கெடுப்பின்படி நாடளாவிய ரீதியில் 1500 சாரதி பயிற்சி பாடசாலைகள் இயங்கி வருவதாகவும் அதில் 600 சாரதி பயிற்சி பாடசாலைகள் மாத்திரமே சட்ட ரீதியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் அனுமதியுடன் இயங்குவதாகவும் தெரிவித்தார். கடந்த காலங்களில் ஒழுங்குமுறை இல்லாத காரணத்தினால் சிலர் தாங்களாகவே சாரதி பயிற்சி பாடசாலைகளை ஆரம்பித்து பதிவு செய்து ஓட்டுநர் பயிற்சி பாடசாலைகளை சட்டவிரோதமாக தொடர்பு கொண்டு அவற்றை நடத்தி வருவதாக ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டுக்கு பிறகு சாரதி பயிற்சி பாடசாலைகளில் சாரதி பயிற்றுநர்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் 600 சாரதி பயிற்றுநர்களுக்கு நேற்று உரிமம் வழங்கப்பட்டதாகவும் அவர் மேலும் கூறினார். திருகோணமலை பெரியாற்று முனை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பல்நோக்கு மத்திய நிலையம் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானினால் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிகழ்வு கிண்ணியா நகர சபையின் செயலாளர் தலைமையில் இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கிழக்கு ஆளுநரினால் குறித்த வளாகத்தில் மரநடுகையும் இடம்பெற்றுள்ளது. மேலும் இந்நிகழ்வில் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் கிண்ணியா நகர சபையின் முன்னாள் தவிசாளர்களான சட்டத்தரணி ஹில்மி மஹ்ரூப், SHM நலீம், முன்னாள் உறுப்பினர்களான MM மக்தி, MA ஹலிஃபத்துல்லா, MHM ராஃபி ஆகியோரும் கிண்ணியா சுகாதார வைத்திய அதிகாரி, குறிஞ்சாக்கணி வைத்திய அதிகாரி, உலமா சபை தலைவர், சனசமூக அபிவிருத்தி அங்கத்தவர்கள், பெண்கள் அமைப்புகள் மற்றும் நகர சபை உத்தியோகத்தர்கள், ஊழியர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர்.
ஜனாதிபதியின் பதவி காலத்தை மேலும் ஒரு வருடத்துக்கு நீடிப்பது தொடர்பில் தற்போது ரகசிய கலந்துரையாடல்கள் இடம்பெற்று வருவதாக கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. சர்வஜன வாக்கெடுப்பின்றி நாடாளுமன்றத்தின் 2/3 பெரும்பான்மையுடன் மாத்திரமே போதுமான சாத்தியம் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்ட வல்லுநர்களிடம் ஏற்கனவே ஆலோசனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இதனூடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை 5 to 6 வருடங்களாக நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். 19வது திருத்தச் சட்டத்தில் பொது வாக்கெடுப்பின்றி ஜனாதிபதியின் பதவிக்காலம் 6 to 5 ஆண்டுகளாக குறைக்கப்பட்டால் மீண்டும் அதேபோன்று 5 to 6 அதிகரிக்க முடியும் எனவும் சட்ட வல்லுநர்கள் கூறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் நாடாளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மை பலத்தை இழந்தால் அது தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக சர்வஜன வாக்கெடுப்பு நடத்த வேண்டி வரும் எனவும் அந்த தகவல்கள் கூறுகின்றன. இத்துடன் ஜெஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jeffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.